அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் காய்கறி எல்லாம் காலியாகிடுச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போய் 1 வீக்குக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதை பற்றி ஒரு சின்ன ப்ளாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். இங்கெல்லாம் எப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து பேம்ப்ளெட்ஸ் வந்து வீட்டுக்கு போட்டு போயிடுவாங்க. அதில் ஆஃபர்ஸ்லாம் எதில் பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே போய் நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாலும் தயிரும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். இங்கே வந்து 3 கலரில் பாட்டில்ஸ் இருக்குங்க. க்ரீன் கலர், ப்ளூ கலர் வந்து ஃபுல் ஃபேட்டு கர்ட் அண்ட் மில்க்கு, ரெட் கலர் வந்து லோ ஃபேட்டு. நான் எப்போவுமே லோ ஃபேட்டில் 1/2 kg தயிர், 2 லிட்டர் பால் வாங்குவேன். இதை வந்து 6 டேஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இளநி, இந்தியன் ருப்பீஸ்க்கு 280 ரூபா. அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கினோம். நேந்திரம் சிப்ஸும் கடலை மிட்டாயும் வாங்கினோம். நட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. டேட்ஸு நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இந்தியன் லெமன் வாங்கினோம். 185 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 56 ரூபா. 5 பழம் தான் இருக்கும். தக்காளி பழம் வந்து வாங்கினோம். 1 kg இந்தியன் ருப்பீஸ்க்கு 117 ரூபா. வெங்காயம் 1.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபா. இதில் வந்து எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாதுங்க, அவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு. முட்டையில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஆர்கானிக் முட்டை, ஒமேகா முட்டை, லெஸ் கொலஸ்ட்ரால் முட்டை, ஃபோலிக் ஆசிட் முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, ஒயிட் ஆர்கானிக் முட்டைன்னு நிறைய வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து ஆர்கானிக் முட்டை வாங்கிட்டு வந்தோம். கீரை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே இருக்கும். ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1 திராம் தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் ஃபைனலி நான்வெஜ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் 1/2 kg ப்ரானும் 1 kg ரோகு மீனும் வாங்கினோம். மட்டன் 1/2 kg வாங்கினோம். சண்டே இல்லையா, ஸோ பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பாகிஸ்தானி மட்டன், எத்தியோப்பியா மட்டன், கென்யா மட்டன் நிறைய வச்சுருப்பாங்க. நாங்கள் ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டோம். இந்தியன் மட்டன் தான் எப்போவுமே வாங்குவோம். அவ்வளோதாங்க. இதை தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண க்ராசரி ஐட்டம்ஸ். அப்புறம் என்ன, மட்டன் பிரியாணியோட டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.